ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 1/7/2024. சரிங்களா? 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். திரும்ப சொல்கிறேன். 1/7/2024 திங்கட்கிழமை ஆனி மாதம் 17ஆம் தேதி 12 ராசிக்கான மொத்த பலன்களை இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? தினசரி பலன் இது 1/7/2024 அன்றைய பலன் மட்டும். சரியா? முதலாவது நம்ம பார்க்க போகிறது மேஷராசி. புதிய முயற்சிகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளால் எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீடுகள் குறைத்து கொள்ளவும், வியாபார பேச்சுவார்த்தைகளில் பொறுமையாய் கையாளவும், சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நற்பெயரை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள் அஸ்வினி, விரயங்கள் உண்டாகும். பரணி, பொறுமையை கையாளவும். கிருத்திகை, ஏற்ற இறக்கமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசி நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும். பாக்கிகள் வசூல் செய்வதில் நயமான பேச்சுகளை கையாளவும். குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வித்தியாசமான செயல்களின் மூலம் பலரின் கவனத்தை ஈர்ப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களை கிருத்திகை, தாமதம் உண்டாகும். ரோகிணி, அலைச்சல்கள் ஏற்படும். மிருகஸ்ரீஷம், மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுனம் ராசி இலக்கியம் நோக்கிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பிற இன மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் புதிய நம்பிக்கை ஏற்படும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மனதில் பிறக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகஸ்ரீஷம், சிந்தனைகள் அதிகரிக்கும். திருவாதிரை, நம்பிக்கை பிறக்கும். புனர்பூசம், மதிப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகராசி எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. உறவினர்களின் வருகை உண்டாகும். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீங்க. சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும். முயற்சிகளின் மூலம் மாற்றமான சூழல் அமையும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். பாடங்களில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். ஆர்வம் நிறைந்த நாள். சரிங்களா? அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர்பூசம், விவேகத்துடன் செயல்படுவோம். பூசம், கண்ணோட்டம் பிறக்கும். புதிய கண்ணோட்டம் பிறக்கும். ஆயில்யம், ஆர்வமின்மை குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசி விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மறைமுகமான ஒத்துழைப்பு கிடைக்கும். சூழ்நிலையை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். பிடிவாத போக்கை மாற்றிக்கொள்வது நல்லது. நன்மை தரும் பூர்வீக பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வரும். நிம்மதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம், ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம், மாற்றமான நாள். உத்தரம், பிரச்சனைகள் மறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னி ராசி வரவுக்கேற்ப செலவு உண்டாகும். மற்றவர்களின் பேச்சுக்களுக்கு செவிசாய்க்காமல் செயல்படவும், அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும், வேலையாட்களிடத்தில் பொறுமையை கையாள்வது நல்லது. அலுவலக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம், செலவுகள் உண்டாகும். அஸ்தம், அனுசரித்து செல்லவும். சித்திரை, பொறுப்புகள் அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி காப்பீடு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ எதிலும் காப்பீடு மற்றும் அரசியல் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். புதிய துறை சார்ந்த செய்திகள் கிடைக்கும். வெளியூர் வர்த்தக பணிகளில் லாபம் மேம்படும். இறை பணிகள் மூலம் மனதளவில் திருப்தி உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறி மறையும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை, வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி, லாபம் மேம்படும். விசாகம், இழுபறி மறையும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி நண்பர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகள் கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை மேற்கொள்வீங்க. தனவரவுகள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் அடைவீர்கள். நினைத்த செயல்களால் செய்து முடிப்பீங்க. நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் முடிவுகள் பிறக்கும். அனுஷம், மதிப்புகள் அதிகரிக்கும். கேட்டை, ஆதாயம் அடைவீர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி வருமான உயர்வு குறித்து முயற்சிகள் மேம்படும். உடன் இருப்பவர்களின் சுயரூபங்கள் அறிவீர்கள். நண்பர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் புதிய
ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும், மனதளவில் திருப்தி ஏற்படும், உத்தியோகத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும், நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் முயற்சிகள் மேம்படும், போராடும் மகிழ்ச்சிகள் உண்டாகும், உத்திராடம் மதிப்புகள் அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி. உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும், புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும், சிந்தனை போக்களை கவனம் வேண்டும், பயணங்களால் ஆதாயம் ஏற்படும், வழக்கு செயல்களில் சாதகமான சூழல் உண்டாகும், வாகன வசதிகள் மேம்படும், வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மறையும், புரிதல் உண்டாகும். சரிங்களா? அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். அடுத்து உங்களுக்கான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம், அனுசரித்து செல்லவும், திருவோணம் ஆதாயகரமான நாள், அவிட்டம் மந்த நிலை மறை. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி. குடும்பத்தாரின் ஆதரவு மேம்படும், வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும், வாகன பழுதுகளை சரி செய்வீங்க, பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், வியாபாரத்தில் மாற்றமான செயல்களின் மூலம் லாபம் ஏற்படுத்துவீங்க, அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும், நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க, லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவிட்டம் ஆதரவுகள் மேம்படும், சதயம் தீர்வுகள் கிடைக்கும், புரட்டாதி கருத்து வேறுபாடுகள் மறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும், சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும், அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும், எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும், அதிகாரிகளால் சில காரியங்கள் சாதகமாக அமையும், தடைகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும், வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களை புரட்டாதி தெளிவுகள் மேம்படும், உத்திரட்டாதி வாய்ப்புகள் அமையும், ரேவதி இடையூறுகள் விலகும். சரியா? இதுவரை நம்ம பார்த்தது 12 ராசிக்கான பலன்களை. சரியா? இதில் பலருக்கு ஏற்ற இறக்கமான நிலைகள் இருந்தே இருக்கும். சரி, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அந்த இறைவன் இல்லைன்னா நீங்கள் நான் எந்த உயிரினமும் இல்லை. சரியா? இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க, இறைவனே உங்களுக்கு துணை இருப்பான். சரியா? இந்த பிரபஞ்சம் உங்களை நல்வழிப்படுத்தும். நம்ம வணங்குற தெய்வம் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான். நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால் நீங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான ஸ்தலங்களுக்கு, கோயில்களுக்கு சென்று, அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ போய் ஒரு 10 நிமிடமாவது இறை வழிபாடு. சரிங்களா? நீங்கள் மாலை மரியாதை, தேங்காய், பூஜை, காணிக்கை எதுவுமே போட வேண்டாம். ஒரு 10 நிமிடமாவது அந்த கோயிலில் போய் ஒரு தியானம் செய்யுங்க, மனதை ஒருநிலைப்படுத்துங்க, எல்லாம் வந்து சேரும். சரியா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கடவுள் உங்களுக்கு துணை இருப்பான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.